கேட்கணும். பைபிள்லாம் சொல்லுது, தீமைக்கு என்ன பண்ணாத, தீமை செய்யாத, தீமையோடு எதிர்த்து நிற்காத. ஏன் ஏன்? யுத்தம் கர்த்தருடையது, யுத்தம் கர்த்தருடையது. ஆண்டவர் தான் சொல்றாரு, நீ தீமைக்கு தீமை செய்யாத, உதாசீனத்துக்கு உதாசீனப்படுத்தாத, நீ ஆசீர்வதிக்கப்படும்படி அழைக்கப்பட்டவன். அல்லேலூயா. ஆசீர்வதிக்கப்படும்படி. 1 பேதுரு 3:9 எழுதப்பட்டிருக்கு, நீ ஆசீர்வதிக்கப்படும்படி அழைக்கப்பட்டவன். அவன் அவன் அந்த இடத்துல இல்லைப்பா, நீ தான் ஆசீர்வதிக்கப்படும்படி அழைக்கப்பட்டவன். இப்போ நீ தான் என்ன பண்ணணும்? அமைதியாக இருக்கணும், நீ தான் பொறுமையாக இருக்கணும். சகித்துக்கொள், சகித்துக்கொள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்காக பாடுகளை